ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லினக்ஸில் பேசிக் கமாண்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா அந்த கமாண்ட்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது என்னன்னு தெரியாமல் நம்ம பார்த்தோம்னா புரியாது. ஸோ அதனால் நம்ம பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? ஓகே, என்னோட காலி லினக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலில் வந்து Ctrl+Shift+ கொடுத்தோம்னா நமக்கு ஜூம் ஆகும். ஓகே, அதே மாதிரி Ctrl- சிம்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா pwd அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னா நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கோம், அதாவது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, நம்ம வந்து ஹோமில் காலியில் இருக்கும். ஹோம் வந்து நார்மலாக நம்மளோட ஹோம், காலின்றது என்னோட யூசர் நேம். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம கரண்ட்டில் இருக்கிற ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, இப்போ நம்ம வந்து டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறோம். ஓகேங்களா, சிடி யூஸ் பண்ணி டவுன்லோட்ஸ் போகிறோம். டவுன்லோட்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம pwd அப்படின்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஹோமில் காலியில் நம்ம வந்துட்டு டவுன்லோட்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளோட பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நமக்கு ரிசல்ட்டு வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு. பேசிக்ஸாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு uname ஒரு கமாண்ட் இருக்குது. uname -a அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காலி லினக்ஸு எந்த இதில் இருக்குது, அதாவது 64 பிட்டா என்னன்றது பார்க்குற ஒரு மெத்தடு. இது வந்து எப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துரும். ஓகேவா, நான் 8வது மாதம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், 12ஆம் தேதி. ஓகே, அதே மாதிரி காலி லினக்ஸோட வெர்ஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து uname -aன்னு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு who I am அப்படின்னு போட்டு கொடுத்தோம்னா நம்மளோட யூசர் நேம் வந்து என்னான்னு காமிக்கும். நம்ம யூசர் நேம் நான் சேஞ்ச் பண்ணல, அதனால் வந்துட்டு காலின்ற யூசர் நேம்லேயே இருக்குது. ஓகே ஓகே இப்போ இவ்வளோ இது நம்ம டைப் பண்ணிட்டோம். இதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா கிளியர் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னா கிளியர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை டைப் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். எவ்வளோ இருக்குது பாருங்க, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண கமெண்ட்ஸ். ஸோ நம்மளோட கமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரன் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அது நம்ம ஹிஸ்ட்ரின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேக் டேர் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி சொல்கிறேன்னா சிங்கிள் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த சிங்கிள் ஃபைலுக்கு நேம் என்னன்னா ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரே நிமிஷம் இன்னொன்று போயிடுவோம், அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடும். எல்எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன, எல்எஸோட ஃபுல் ஃபார்ம் லிஸ்ட்டு, அதாவது இந்த டவுன்லோட்ஸில் வந்து என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக
நம்ம வந்து எல்எஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம், அந்த லிஸ்ட்டை பார்க்குறோம். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு இப்போ டவுன்லோட்ஸில் இருக்குது. இப்போ வந்து மேக் டேர் யூஸ் பண்ணுறோம். மேக் டேருக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம்னா என்ன சொல்லுது, கேன் வி கிரியேட் டைரக்டரி ஹலோ, பர்மிஷன் டினைடு. ஓகே, கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஹலோ 1 பர்மிஷன் டினைட் ஆகுது. ஒரே நிமிஷம். நம்ம வந்து சூப்பர் யூஸராக மாறிப்போம். சூடோ சூன்னு கொடுத்தோம்னா சூப்பர் யூஸர். ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்துட்டு, அதாவது ரூட் பர்மிஷன் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரூட் யூஸராக நம்ம போக முடியும். அதாவது மேக்ஸிமம் இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, நம்ம கம்பெனி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தான் கேட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூட் யூஸர். ஓகேங்களா? சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட் யூஸராக இருந்தீங்கன்னா தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் ரூட் யூஸருக்கு மட்டும் பாஸ்வேர்டு நமக்கு கேட்கும். அதுக்கு நம்ம வந்து சூடோ சூ அப்படின்னு போட்டு தான் நம்ம உள்ளே போவோம். ரூட் யூஸராக மாறிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணுவோம். மேக் டைரக்டரி ஹலோ அப்படின்னு போட்டு நான் இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஹலோன்னு கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சிடின்னு கொடுத்துட்டு இந்த ஹலோ கொடுத்தோம்னா நமக்கு ஹலோ ஃபைல்குள்ளே வந்துடும். அங்கே வந்து லிஸ்ட்டு பார்த்தோம்னா லிஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து சிங்கிள் ஃபைல் கிரியேட் பண்ணுற மெத்தடுக்கு நம்ம வந்து மேக் ட ஹலோ அப்படி ஏதோ ஒரு நேம் சம்திங் தோன்ற நேம் நம்ம வச்சுட்டு அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு வந்து 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் தான், அதே தான். மேக் டேர் ஹலோ 1 நான் வச்சுக்கிறேன் பேர், ஹலோ 2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு வந்து எல்எஸ் கொடுத்து பார்க்கும்போது 2 ஃபைலும் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு எதுக்கு இந்த இது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்போஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அது நம்ம போக போக பார்ப்போம். இப்போவே பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வேற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். சிடின்னு கொடுத்துட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் வெளில வரணும் அப்படின்றதுக்காக டபுள் டாட் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஹலோ விட்டு மட்டும் வெளியில் வந்துடும். ஓகேவா? ஹலோ இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஓகே, இந்த மாதிரி நான் திரும்ப வந்து சிடி கொடுத்து நான் ஹலோக்குள்ளே போகிறேன், உள்ளே போய்க்கிறேன். இப்போ நமக்கு வந்து 2 ஃபைலுக்குள்ளே இருக்கும். அந்த 2 ஃபைலை விட்டு வெளியில் வரணும். அதாவது ஹோம் காலிக்கே வரணும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிடி அதே தான் டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபைல் விட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து சிடி டவுன்லோட்ஸு சிடி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. சாரி, ஹலோ. திரும்ப நான் 2 ஃபைலுக்குள்ளே போயிட்டேன். ஓகேவா? நம்ம வந்து இப்படி தான் அந்த ஃபைலுக்குள்ளே போகணும்லாம் இல்லை. நான் திரும்ப ஒரு தடவை ரெண்டு தடவை நான் வெளில வந்துடுறேன். சிடி யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைலோட நேம் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தும் நம்ம வந்துட்டு 2 ஃபைல் உள்ளே போகலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடில் நம்ம உள்ளே போகிற மெத்தட். இல்லை நமக்கு டோட்டலாகவே வெளியில் வந்து போகணுன்னாலும் பார்ப்போம், இருங்க, அதையும் பார்த்துருவோம். ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோன்னா புரியும். இப்போ வந்து நம்ம டோட்டலாக வெளில வரணும். அப்போ நம்ம சிடி மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக வெளில வந்துடும். ஓகேங்களா? இத்தனை ஃபைலை விட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்த்தோன்னா நம்மளோட ஹோமில் வந்து என்னென்ன இருக்கோ அந்த செட்டப்ஸ் மட்டும்தான் நமக்கு காமிக்கும்.
இப்போ நான் திரும்ப அந்த ஃபைலுக்கே போகணும் அப்படின்னா சிடி யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது காலி லினக்ஸில் தப்பு பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த டைரக்டரிக்குள்ளே கரெக்டாக போகும். இல்லைன்னா அது வந்து டைரக்டரிஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் அது. ஓகேங்களா? சாரி, டவுன்லோட்ஸு ஸ்லாஷ் ஹலோ. இப்போ நம்ம இந்த 4 ஃபைல் உள்ளே போகணும், அதனால் நம்ம அப்படி கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா நோ சுச் ஃபைல் ஆர் டைரக்டரி, இந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குல்ல, அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணு, காலி மட்டும் கொடுப்போமா? இல்லை, வரல. ஓகே, ஸ்லாஷ் கொடுக்கல, அதனால் வரல. ஓகேவா? ஸ்லாஷ் கொடுத்தோடனே நமக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான எல்லா ஒரு இதுவும் வந்துடுச்சு. இப்போ திரும்ப ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதாவது ஹோம் டைரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் போகணும். ஓகேவா? நம்ம அங்கே வந்துட்டு நார்மலாக போனோம் இல்லையா, டவுன்லோட்ஸ் மட்டும் கொடுத்தோம், அந்த மாதிரி போயிடுச்சு. ஹலோ கொடுத்தோம், அந்த மாதிரி போயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் ஹோம் ஸ்லாஷ் காலி, இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் அந்த ஃபைலை ரீட் பண்ணி பார்க்க முடியும், அந்த ஃபைலுக்குள்ளேயும் போக முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஹலோ கொடுக்குறோமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 4 ஃபைல் உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ ஒரு பேக்கேஜஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். சூடோ, அதாவது உங்களோட காலி லினக்ஸில் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சூடோ apt-get vim அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து விம் பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணு. சாரி, இன்ஸ்டால் கொடுக்கவே இல்லை. கெட் இன்ஸ்டால் விம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இது வந்து டவுன்லோட் ஆகும், விம் பேக்கேஜ். இது எதுக்காக டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நோட் பேட் மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம ஒரு விம் பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விம்லாம் கொடுக்கணும்னா விஐ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபைலோட நேம் கொடுங்க. இப்போ வந்து நான் என்ன ஃபைல் கொடுக்குறேன்னா tamil.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்து, அதாவது ஹலோவில் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒரு நோட் பேடு. இது ஒரு நோட் பேடு. நீங்கள் ஏதாவது நோட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் எடுத்தோடனே டைப் பண்ணிங்கனாலாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? இதில் வந்து இன்செர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் மேலே, கீபோர்டில் பார்த்தீங்கனாலும் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்செர்ட்னு இங்கே மாறிடும். ஓகேவா? இன்செர்ட்னு மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் டைப் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு டபுள் டாட் இருக்குங்களா, செமிகோலன்னு சொல்லுவாங்களா, இல்லை அது பேர் தெரில, நான் வந்துட்டேன். அதை கிளிக் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், கீபோர்டு ரொம்ப நேரம் அழுத்துனதுனால வந்துச்சு. இந்த மாதிரி டபுள் டாட் கொடுத்துட்டு WQ அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணோம்னா இந்த ஃபைல் நமக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ எல்எஸ் போட்டு பார்க்குறோம், இந்த ஃபைல் நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் உள்ள நம்ம திரும்பவும் போய் பார்க்கணும். vi
அதே இதுதான் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே திரும்ப போயிட்டு நம்ம பார்க்குறோம். இன்செர்ட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஓகே, இதில் வந்து நான் சம்திங் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இது எனக்கு சேவ் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டு டபுள் டாட் வச்சுட்டு க்யூ அப்புறம் இந்த ஆச்சரியக்குறி இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. ஷிஃப்ட் அழுத்தி ஆச்சரியக்குறி போட்டுட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஃபைலில் வந்து நம்ம ராண்டமாக சும்மா டைப் பண்ணது வந்து சேவ் ஆகியிருக்காது. ஓகேவா? இது இந்த நோட் பேட் நமக்கு தேவைப்படும், அதனால இந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, உங்களுக்கு வந்து இன்செர்ட் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஐயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஐ பட்டன் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இன்செர்ட் வந்துடும். ஓகேவா? திரும்ப எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணாமல் வெளியில் வந்துடும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இந்த ஃபைல் டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். ஓகே, அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலும் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டெலிகிராம்லேயும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.